Hi friends, welcome to Dhinam. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் தான் फ्रेंड्स இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கோயில் ஷாப்பிங் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போறோம்னா எந்த மாதிரி மேக்கப் போட்டு போலாம் அப்படிங்கற வீடியோ தான். எந்த மாதிரி மேக்கப்ங்கறத நான் எப்படி போட்டுட்டு போறேன் அப்படிங்கறது தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வேற ஏதாவது மாய்ஸ்சரைஸ் க்ரீம் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்றேன். இது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 or 3 minutes வெச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். மேக்கப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிறைய விதமா நிறைய ஸ்டெப்ல போடுவாங்க. நானே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிய போறதா இருந்தா சிம்பிளா இந்த மாதிரி போடுவேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படினா காலையில மேரேஜுக்கு போறோம்னா ஒரு மாதிரி போடுவேன். நைட் மேரேஜுக்கு போறோம்னா ஒரு மாதிரி போடுவேன். அந்த மாதிரி நிறைய விதத்துல நம்ம மேக்கப் போடலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். பாருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா காதும் கழுத்தும் வந்து விடவே கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 minutesலயே பாருங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இப்போ 3 minutes ஆயிடுச்சு. எப்பவுமே பாத்தீங்க அப்படினா நம்ம ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த மேக்கப் ஸ்டெப் எல்லாம் நம்ம போடணும். அப்பதான் ஸ்கின் வந்து நம்ம ரெகுலரா மேக்கப் போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியர் பிபி க்ரீம் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட எந்த பிபி க்ரீம் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ஃபேர் அண்ட் லவ்லியே இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே பிபி க்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதை லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஃபவுண்டேஷன் க்ரீம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப திக்காக தெரியும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக தெரியும். அந்த ஃபவுண்டேஷன் க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் க்ரீம் எடுத்து கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி நார்மல் ஒயிட் கலர் இருக்குல்ல அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறது லாக்மி க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். இதையும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கண்டிப்பாக கழுத்துக்கு போட மறந்துக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே முகத்துக்கு மட்டும் போட்டு தனியாக தெரியும். அதனால் காதும் கழுத்தும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி ஈவனாக தெரியும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியெல்லாம் தெரியாது. இப்போ இந்த மாதிரி பாருங்கள். இப்போவே நான் எனக்கு நல்லா பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி ஆயிடுச்சா ஃபேஸு நல்லாயிருக்கும். அது கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எந்த க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் கண்டிப்பாக இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மேக்கப் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா அது நல்லாவும் இருக்காது. இப்போ வந்து நார்மலாக பவுடர் இருக்குல்ல அதுதான் சேர்க்குறேன். நார்மல் பான்ஸ் அந்த மாதிரி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பவுடர் தான். ரொம்பவும் போட்டு அப்போ வச்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் கிட்ட ப்ரஷ்ஷோ இல்லை பான்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வந்து தட்டி விட்டுற வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான். இதுவே நம்மளுக்கு போதும். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இருக்கும். ரொம்ப கலைஞ்சலாக இதே பார்த்திங்கன்னா 4-5 hours இருக்கும் நம்ம நார்மல் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணாலே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவ்வளோதான். ஒரே மாதிரி இருக்கும். கழுத்தை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மேக்கப் ட்ரெஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறப்ப நம்ம பட்டு சாரி கட்டிட்டு போக முடியுமா அந்த மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக அது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐலைனர் தான். ஐலைனர் பற்றி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணால் போய் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கண் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு மேலேயும் காஜல் போடுவோம்ல அதுவும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வந்து கொஞ்சம் சிறுசாக தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே கண் வந்து ரொம்ப குட்டி கண் சின்ன கண் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே மட்டும் இந்த மாதிரி மேலே மட்டும் நீங்கள் ஐலைனர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கண் எடுப்பாக காமிக்கும். உங்கள் கண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த மாதிரி இதில் நிறையா இதில் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த காஜலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு 2 or 3 hours ஆனாலே பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வடிஞ்சிரும். நம்ம கண்ணில் ஒரு எண்ணெய் மாதிரி வடிஞ்சிரும். ஆனால் நீங்கள் கீழே வந்து நம்ம காஜல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐலைனரே யூஸ் பண்ணிக்கலாம். வடியவே வடியாது. அப்படியே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான். உங்களுக்கு இறங்காது. கையில் வந்து தேய்ச்சாலும் ஒட்டாது. நல்லா நீட்டாக இருக்கும். அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணி வச்சு கழுவுற வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணிலேருந்து வடியாது. இதே நம்ம காஜலெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வடிஞ்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக போட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும். இந்த மேக்கப் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போடுறது வந்து யார் வேணாலும் போடலாம். சின்ன வயசுலேருந்து 60-70 years இருக்கிறவங்க கூட போடலாம். இதில் ஒன்றும் பெரிய ஸ்டெப்பு அது இதெல்லாம் கிடையாது. சிம்பிளான மேக்கப் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு தான் போகிறேன். அதுக்காக ரொம்ப சிம்பிள் மேக்கப். அடுத்தது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கை பொறுத்தளவு நான் நிறையா வந்து கலராக வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் 2 கலர்ஸ் தான் வச்சுருக்கேன். இது ஒன்று இதுலேயே கொஞ்சம் டார்க்காக ஒன்று வச்சுருக்கேன். இதை விட கொஞ்சம் டார்க்காக ரெட் கலர் மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி போடுவேன். வெளியெல்லாம் போனால் இந்த மாதிரி தான் போடுவேன். போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். நம்ம கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. நம்ம கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப என்ன பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மைல்டாக ஒரே கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரியே தெரியாது. நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரியே தெரியும். இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்மளுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியாது. நான் வந்து லாக்மியில் தான் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கம்மி விலை தான், ரொம்பலாம் இல்லை, 250 240 அந்த மாதிரி தான் வரும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கலர் நீங்கள் அதிகமாக எல்லாம் மேக்கப் அது இது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கலர் லைட் கலராக வாங்கி வச்சிட்டிங்க, லைட் பிங்க் கலர் மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம உதடு மாதிரியே இருக்கும். நம்ம லிப்ஸுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அடுத்து சும்மா சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான், ஒரு கிளிப்பு தான் போட போகிறேன். இப்போவே லேட் ஆகிடுச்சு, கோயிலுக்கு போகணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இது வந்து ரொம்ப சிம்பிள் மேக்கப்பு தான். இதுலேயே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம போடலாம் மேக்கப்பு. இவ்வளோ தான். இது கோயிலுக்கு போகிறதுனால பூ வைக்கிறேன், இல்லைனா அவ்வளோக்கா நான் பூவெலாம் வைக்க மாட்டேன். பொழுதுக்கு பூ வைக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. வச்சுக்குவேன், எப்போதாச்சும் ஃபங்க்ஷனு அந்த மாதிரினா வைப்பேன். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறதுனால பூ வச்சாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.